குடும்பத்தில் மூத்தோர் மரண கண்ட செய்திகள், வேற்றிட பிரயாணங்கள், வீடு, வாகனம், தாயார் உடல் ஆரோக்கியம், அவற்றில் பராமரிப்பு செலவுகள், மருத்துவ செலவுகள் என இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல கடுமையாக உழைப்பதால் நல்ல முன்னேற்றம் காண முடியும். புதிய சொத்துக்கள், புதிய பூமி வகை முதலீடுகள், வீடு, வாகனம் வகையில் முதலீடுகளை பெருக்கி வருங்கால சந்ததிற்காக வரும் லாப பண உறவுகளை முதலீடுகளாக மாற்றி அமைப்பீர்கள். போட்டி விளையாட்டுகளில் வெற்றி வாகை சூடுவீர்கள். சுலப கடன், நகைக்கடன், கடன் கொடுப்பது, லேவாதேவி போன்ற தொழில் சிறக்கும். வழக்குகளில் நெடுநாள் நிலுவையில் உள்ள வழக்குகள் வெற்றிகள் சாதகப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திடீர் மருத்துவ செலவுகள், ஆஸ்பத்திரியில் அனுமதித்து தங்கி சிலர் உடல் சீரமைத்து கொண்டு திரும்பக்கூடும். பொருள், நகை, பணம் இரவல் கொடுப்பது, கடனாக கொடுப்பது போன்றவற்றில் நிதானம் தேவை. பொருட்கள் துளைவதற்கோ அல்லது திருடு போவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. ஜாமீன், உத்தரவாதம் போன்றவை தர வேண்டாம். குலதெய்வ பரிபூரண அருள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுய தொழில் வியாபாரம் மேன்மை பெறும். காரிய மேன்மை பிறப்பதால் சுற்றியுள்ளவர்கள், சமூக நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் கூடும். உங்கள் பேர் காளி, பத்ரகாளி, மாரியம்மன் போன்ற உக்கிர தெய்வங்களும், கால பைரவர், சனீஸ்வர பகவான் கிரகங்களை வழிபட்டு உய்யுங்கள். நன்றி, வணக்கம்.